கால் நூற்றாண்டுக்கும் மேலாக கடந்த 26 ஆண்டு காலமாக நான் கழக பொதுச் செயலாளராக செயலாற்றி வருகிறேன். இந்த 26 ஆண்டு காலத்தில் கழகம் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது. 1987 ஆண்டில் இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு சென்ற போது கழகத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 17 லட்சமாக இருந்தது. ஆனால் இன்று 2014 1,50,00,000 உறுப்பினர்கள் கழகத்தில் இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போது பேசிக் கொண்டிருந்த போது மறுவிலக்கை பற்றி என்னென்ன செய்தீர்கள், என்னென்ன பேசினீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லி அதோடு விட்டுவிட்டார். இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய இளைய தலைமுறைக்கு முழு உண்மை, முழு விவரம் தெரியாது. ஆகவே அமைச்சர் அவர்கள் பூரண மறுவிலக்கு அமலில் இருந்த தமிழ்நாட்டில் மறுவிலக்கை நீக்கி உத்தரவிட்டது திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்தான் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கருணாநிதி கேரள அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றார். பின்னர் மீண்டும் ஒரு அந்தர்பல்டி அடித்து பொதுக்கூட்டத்தையும் கைவிட்டு விட்டார். திரு கருணாநிதி தன்னலம் என்றால் தமிழகத்தையே அடகு வைத்து விடுவார், பொதுநலம் என்றால் பொறுமை காப்பார். எனவேதான் இதிலும் பொறுமை காத்தார் திரு கருணாநிதி. முல்லை பெரியார் அணை பிரச்சனை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த உச்ச நீதிமன்றம் அதனை பாதுகாப்பானதா, அணை பாதுகாப்பானதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டாக்டர் AS ஆனந்த் தலைமையில் ஒரு குழுவினை அமைத்து 2010 ஆண்டு உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்வோம் என்ற வாக்குறுதியை அளித்தது. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கூட்டணி ஆட்சியில் திமுகவும் அங்கம் வகித்தது. 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. ஆனால் முல்லை பெரியார் தொடர்பான வாக்குறுதியை திரு கருணாநிதி மறந்துவிட்டார். கேரள அரசு அணை வலுவிழந்து விட்டது, புதிய அணைதான் கட்ட வேண்டும் என ஒரு புதிய கோரிக்கையை ஆரம்பித்து வைத்தது. திமுக அங்கம் வகித்த மத்திய அரசும் அதற்கான ஆய்வினை மேற்கொள்ள அனுமதி அளித்தது. இதை அறிந்த நான் உடனே அதனை எதிர்த்தேன். மீத்தேன் எரிவாயு திட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிராக செய்வதையெல்லாம் செய்துவிட்டு தற்போதைய திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெட்கமில்லாமல் மீத்தேன் வாயு மற்றும் ஷேல் வாயு எடுக்கும் திட்டங்கள் திமுகவால் தடுத்து நிறுத்தப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பது ஊரை ஏமாற்றவா? இதற்கெல்லாம் ஏமாந்துவிட டெல்டா விவசாயிகள் என்ன அவ்வளவு பெரிய ஏமாளிகளா? வாக்காளர் பெருமக்களே, கிங்ஸ் இந்தியா கெமிக்கல்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் யாருடைய நிறுவனம் என்பது இங்குள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரியில் மதுபான ஆலை ஒன்றை நிறுவ இந்த நிறுவனம் 2009 ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியின் போது முடிவு செய்தது. ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். నేను ఆంధ్రప్రదేశ్ ముఖ్యమంత్రి గారికి నిన్న ఇచ్చిన మాటను ఈరోజే నిలబెట్టుకోగలిగినందుకు చాలా గర్వపడుతున్నాను. I thank Shri Janardhan Reddy garu for inviting me to Nellore to participate in the Nandi Awards function today. ఇదివరకు మాట్లాడిన ముఖ్యమంత్రి గారు చెప్పినట్టుగా నెల్లూరు మా తాతగారి ఊరు.